இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இவ்வளோ ஆயில் போது, நிறைய டீப் ஃப்ரை மாதிரி வேண்டாம், சாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணணும். கத்திரிக்காய் தானே சீக்கிரம் வதங்கிடும். இந்த பர்பிள் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம நார்மலாக போதும் மாதிரி வதக்கி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். வெங்காயம் சேர்த்த பிறகு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. பூண்டு ஒரு 10-15 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மஞ்சத்தூள், குழம்புத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா, அந்த குழம்பு வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காவும் அந்த மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடலாம். பார்க்குறக்கே கலர் சூப்பராக இருக்குது. இது இந்த குழம்பு நான் பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இத்தினோண்டு உள்ள ரைஸை வச்சு கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ புளி தண்ணி சேர்த்தோன்னே எல்லாமே சேர்ந்து கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கெட்டியாக தானே வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது என்ன தண்ணின்னா, நம்ம அரிசி கழுவுனோம்ல அந்த தண்ணி. நம்ம குழம்புக்குலாம் அந்த அரிசி கழுவுன தண்ணி ஊற்றினா நல்லா சூப்பராக இருக்கும். நான் மேக்ஸிமம் அப்படி பண்ணுவேன். எப்போயாவது சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றலை நம்ம, அதனால் எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வராது. எண்ணெய் இதில் நிறைய ஊற்றினோன்னா எண்ணெய் பிரிஞ்சு அப்படி தண்ணியாக நிற்கும். எண்ணெயெல்லாம் ஊற்றலை, அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வராது. தண்ணி வேணால் பிரிஞ்சு வரும். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு. அது அந்த பூண்டு, அந்த கத்திரிக்காயெலாம் அந்த குழம்புல நல்லா புளியோடு சேர்த்து ஊறி அப்படியே சுட ரைஸில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா ஆஹா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்ப அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த தலப்புலன்னு கொதிக்கும்போது அப்படி தான் அந்த சவுண்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அது இப்போ வீடியோவில் தெரில, நான் குக் பண்ணும்போது அந்த கொதிக்கிற சவுண்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்க. அதனால தான் அந்த பிக்சரை வச்சுருக்கேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் இது பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. பாய்.